இவரை வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணு புடுங்க போறது ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணிடுச்சு. கண்டிப்பா இப்ப இந்த வார்த்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப செம காண்டாயிடுச்சுங்க. ஏன்னா செல்லத்த டேடிய வந்துட்டு டேடின்னு சொல்லி வந்துட்டு அப்படியே ஐஸ் வச்சு அப்படியே அப்படியே 106 நாளுமே வந்துட்டு 106 நாளுமே வந்துட்டு கடக்காம இப்பயே வந்துட்டு ஷாஜனாட்ட கப்பை தூக்கி கொடுத்துட்டு சும்மா இது வந்துட்டு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு யாரா எவிக்ஷன் ஆயிருக்கா, யார் டேஞ்சர் ஜோன் போயிருக்கா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு 13 பேர் வந்துட்டு எவிக்ஷன் ஆயிருந்தாங்க. சாரி, நாமினேஷன் ஆயிருந்தாங்க. நாமினேஷன் ஆனது வந்து நம்ம சிவகுமாருக்கு வந்து ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்தனால அவர் வந்து இதாயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 12 பேர் வந்துட்டு இருக்காங்க. 12 பேருக்கு லாஸ்ட்ல வந்துட்டு யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா தான் இருந்தாங்க. மேபி கன்ஃபார்மா வந்துட்டு நல்லா சாச்சனா தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னா அவங்களே வந்து ஒரு இடத்துல டிசர்வ் ஆகி சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அப்போதைக்கு கூட சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்துட்டு நான் எந்த இதுவுமே பண்ணல, எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு நான் பண்ணல, எந்த ஒரு எல்லாத்துமே கத்திக்கிட்டே இருந்தேன், எல்லாத்துமே கத்திக்கிட்டே இருந்தேன், நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன், ரொம்ப நெகட்டிவா இருந்தேன், பாசிட்டிவா எந்த இடத்துலயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனாவே சொல்லியிருந்தாங்க. நான் 50% நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வர்ஷினி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். வர்ஷினி அண்ட் நம்ம ஆர்ஜி ஆனந்தி சாச்சனா 3 பேருமே உட்காந்து பேசியிருந்த போது சொன்னாங்க, ஆர்ஜி ஆனந்தி நாங்களாம் போக மாட்டோம், வர்ஷினி போக மாட்டேன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்த வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன நியூஸ் அப்டேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல தலைவன் வந்துட்டு சீசன் 7வது சீசன்ல வந்துட்டு நம்மளுக்கு தலைவன் வந்துட்டு எப்பயுமே அப்டேட் கொடுப்பார்ல, அவர் தான் வந்து இப்ப அப்டேட் கொடுத்திருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐஷோட அப்பா, அவர் வந்து அப்டேட் பண்ணிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஏற்கனவே வந்து நம்ம ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா ராயன், சாச்சனா, தர்ஷிகா அண்ட் வர்ஷினி வெங்கட் அவங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே இருக்கும்போது எனக்கு என்னன்னா இதுல வந்துட்டு தர்ச்சிகா எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இருக்கிறதுலே ஓட் லிஸ்ட் அன்அபிஷியல் ஓட்லயே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இருக்கிறதுலே ஓட் லிஸ்ட்ல கம்மியானது வந்துட்டு சாச்சனா. அதுலயுமே வந்து ஒழுங்கா கேம் பிளே பண்ணாதது, இந்த வாரம் கேம் ஃபுல்லா பிளே பண்ணாதது வந்துட்டு சாச்சனா தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, கண்டிப்பா வந்து கோ பேக் சாச்சனாவே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெளியில சாச்சனா பத்தி கதறிட்டு இருந்தா இரிட்டேட்டிங்கா இருக்கு, வெளியில போங்க தயவு செஞ்சு. அந்த ஒரு லைவ் சாட்ல கூட, ஹாட் ஸ்டார் லைவ் சாட்ல கூட இருந்துச்சு, தயவு செஞ்சு வெளில போங்க, தயவு செஞ்சு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. இருந்தாலும் வந்து இப்ப வந்து நம்ம தலைவர் வந்து விஜய் சேதுபதி அதெல்லாம் விடுவாரா? அப்பெல்லாம் விடவே மாட்டாரு. நாங்க வந்து வச்சுக்கோண்டா, நாங்க வச்சிருந்து நாங்க 106வது நாள் வந்து அவங்கள்ட்ட கப் எடுத்து கையில கொடுத்துட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மக்கள் மத்தியில என்ன தோணுதுன்னா கப் எடுத்து கொடுத்துருங்க, இப்ப ஷோ நடத்துற மாதிரி அப்படியே சும்மா நடத்திக்கிட்டு இருங்க, அப்போதைக்கு ஓகே, அது ஓகே, நாங்க பாத்துக்கிட்டாச்சு போறோம். இப்பயே நாங்க முட்டாள் மாதிரி தான் இருக்கோம், அப்பயும் நாங்க முட்டாள் மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மனசுல வந்து தோணிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா இப்ப வந்து வர்ஷினி வெங்கட் வந்து வெளியில போயிட்டாங்க. ஓகேங்களா, வர்ஷினி வெங்கட் எதனால வெளியே போயிருந்தாங்கன்னா எந்த ஒரு ஸ்பாட் ஒரு இதுவுமே இல்லாம, எப்படின்னா அவங்களுக்கு வந்து கேம் புரிதலே இல்லாம இருக்குதான். கேம் வந்துட்டு என்னன்னே தெரியாம வெளியில இருந்து பார்த்து இந்த பிகாஸ்னா என்னன்னு தெரியாம வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கேம் வந்துட்டு சுத்தமா புரியல அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மேபி தெரிஞ்சு வந்து கேம் இப்பதான் அவங்க வந்துட்டு பயங்கரமா வந்து விளையாண்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து நேற்றுலாம் வந்து சௌந்தர்யா பத்தி சொன்னதுல வந்து எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க சொல்ல போனா. ஆனா இவங்க தான் டப்புன்னு எதா இருந்தா மூஞ்சுக்கு நேரம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு. ஆனா வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்படி ஒரு பாயிண்ட் சொல்லி தூக்கிட்டு போகும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப இதா தான் இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த நம்ம ஐஷோட அப்பா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். டிசப்பாயிண்டட், unjustified, unfair. வர்ஷினி வெங்கட், யூ வில் பி ரிமெம்பர், ஹோப் த இஸ் எ லாஸ்ட் மினிட்ஸ். எப்படின்னா பாத்தீங்கன்னா அவருக்கே அன்ஃபேரா. ஓகேங்களா, அவர் போனதே, அவர் வர்ஷினி வெங்கட் போனதே ரொம்ப அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்றாரு. எனக்குலாம் ரொம்ப அன்ஃபேருங்க, சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். நான் பார்க்கும்போதே ரொம்ப என்னடா டே, அந்த பொண்ணு தனப்பான கேம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, கொஞ்சம் வந்துட்டு ஒரு 50% ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சாச்சனால வந்துட்டு இத்தனை நாள் 50 நாள் இருந்ததுக்கு வந்து அது ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சு. ஆனா இவங்க வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு வர்ஷினி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50% ஓடிட்டு இருக்குது. 50 நாள் இருந்துமே சாச்சனா ஒண்ணுமே பண்ணல. இப்போ ஒரு 2 வாரம் இருந்துட்டு ஒரு 50% கொடுக்கும்போது வந்துட்டு இது வந்துட்டு எங்க போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல. ஏன்னா தலைவன் வந்துட்டு பிபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேடின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கனால வந்து தலைவன் வந்துட்டு என் பொண்ணு இருக்கட்டும்பா, கொஞ்ச நாள் இருக்கட்டும், எங்க போயிட போறாங்க இருக்கட்டும் அப்படிங்கறனால வந்துட்டு இருக்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கலாம் என்னதான் நடக்குது. இவங்க வந்துட்டு இன்னும் என்னத்த பிபாஸ் கொண்டு போய் நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது எங்க கொண்டு போய் இளவு கட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.